விருத்தாச்சலத்தில் பொங்கல் விழா. நீங்கெல்லாம் உரி அடிச்சு விளையாடி இருக்கீங்களா? அங்க ஒரு காம்படிஷன், உரி அடிக்கிற விழா. 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 1000 பேர் சுத்தி நிக்கிறான். அது ஒரு ரெஃப்ரி, கழுத்துல ஒரு விசில். அல்லா அப்படி இருந்தார். எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கண்ணில் துணி கட்டி சுத்த விட்டுருவார். அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது தப்பு தப்பா வழி காட்டுவார். உங்களை மாதிரி இல்லை, வேற மாதிரி, அவரை மாதிரி. அது விளையாட்டு அப்படிதான், தப்பு தப்பா சொல்வார். அப்பதானே காம்படிஷன்ல ஜெயிக்கிறது ருசி கூடும். 6 வயசு பையங்க அவன். நான் இந்த பிள்ளைகளுக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. ஜெயிக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, யார் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. கவனம் சிதறக்கூடியவர்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா, முக்கா கிணறு தாண்டிட்டேன்னு. முக்கா கிணறு தாண்டினாலும் உள்ளதான் விழணும். 1 இன்ச்சுங்க, 1 மார்க்கில் போயிடுச்சுங்க. 98 வாங்கி கூட என் பிள்ளைக்கு கிடைக்கல. 98னா எவ்வளோ % வாங்க? 97.8, 97.8, 0.1, 0.2, 0.3ன்னா 1000 இருக்கு. காம்படிஷன், ஹை காம்படிஷன். ஹை காம்படிஷனான இந்த சூழல்ல ஒருத்தன் எப்படி ஜெயிக்கிறது? அந்த குழந்தை எனக்கு சிறகு கொடுத்துச்சிங்க. 6 வயசு குழந்தைங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நான் அப்படி பார்த்தேன். கத்தினா கத்தி மாதிரி இருந்தாங்க, வில்லிலிருந்து புறப்படுற அம்பி மாதிரி இருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது கண்ணு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஒபாமா இருந்தார்ல முதல்ல பாஸ்ட் பிரசிடென்ட், அப்படி இருந்துங்க கண்ணு. அவனுக்கு ஷார்ப்பா அப்படி பார்த்தான். என்ன பேர் உனக்குன்னு கேட்டேன். அவன் பேர் சொன்னான், சூப்பர் பேரு, ராஜராஜன். ஃபுல் பேர் சொல்லுப்பான, ராஜராஜ சோழன். ஹே, உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். சொன்னாம் பாருங்க பதில், அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சிட்டேன். என்னடா பேரு? ராஜேந்திர சோழன். பையன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, அடங்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகள் அடங்காம இருந்தால், அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு வேலி போடாமல் மிக கவனமாக அந்த காற்றை செலுத்தக்கூடிய பேராற்றல் படைத்த அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் படைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தேவைப்படுகிறார்கள். அந்த கட்டற்று ஓடுகின்ற காற்று போல் உட்கார்ந்து அந்த குழந்தை கிட்ட கேட்ட, எப்படிரா ஜெயிச்ச சொல்றியா? தற்செயலா நிகழ்ந்த மாதிரி இல்லடா, பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை. அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சியில் வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு என்ன, இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா, அன்னியோட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. எப்படி சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா போயான்ட்டு போயிடுங்க. கனெக்ஷனே வச்சிருக்காது. பயமா இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்கள் யாரு? அப்போ எனக்கு பசிக்காதா? எப்போ பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டு இருக்கவா? நானே செத்து, நானே எழுந்து, நானே எழுது, நானே படுத்துக்கவா? முடியாதுல்ல. எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும், பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும்? இந்த குழந்தைகிட்ட நான் பேசினேன், எப்படி தங்கம் ஜெயிச்ச? அவன் சொன்னாங்க, அந்த மழலை மொழியில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். குழந்தையை பிறகு கொஞ்சலாம். அது முக்கியமாக சில பேர் சில வேலைகளை செய்வாங்க பாருங்க, நமக்கு டெம்ட் ஆகிடும்.
இப்போ நம்ம வீட்டு குழந்தை நமக்கு ஞாபகம் வருது இல்லை? சில பேர் இருக்கிறாங்க, என் பிள்ளை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, என் வீட்டில் ஃபெயிலாக பொண்ணும் ஒன்று இருக்கும். Never consider your children's progress report as your visiting card. புரிந்தவர்கள் கைத்தட்டினார்கள். உங்கள் குழந்தைகளின் பெருமைகள் ஒருபோதும் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. சொல்றேன் பாருங்க, அந்த குழந்தை ஜெயிச்ச வித்தையே எனக்கு சொன்னான். எப்படிடா ஜெயிச்ச தங்கம்? அதுவா, இந்த ரெஃப்ரி அங்கிள் இருந்தார்ல, ஆமா, இந்த ரோஸ் கலர்ல விசில் போட்டு வச்சிருந்தாரு, தோ வச்சிருக்கிறாரு, அவரு தான். ஆமா, அவர் என் கண்ணை கட்டினாரா? சரி, ஊன்னு ஊதுனாரு காதல, சரி, சுத்தி விட்டார். அப்புறமா தப்பு தப்பா வழி சொன்னார். 1000 பேர் கத்துறாங்க. சரி, எப்படி ஜெயிச்ச? 1000 பேர் கத்துனதை நீங்க தான் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். எப்படி ஜெயிச்ச சொல்லு. அது என்ன தெரியுமா? அந்த பிராக்டிஸ். எடுத்து ஒரு அடி தான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டோம்னா வாய்ப்பு முடிஞ்சுது. அவன் ஒரு அடியில் அடிச்சிட்டான். 18 வயது வரைக்கும் இருந்தார்கள். 6 வயது பிள்ளை அடிச்சிட்டான். என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க. கத்திட்டு இருந்தாங்களா? ஓ ஆ ஓ ஆன்னு கத்துறாங்க. இப்படி வா அப்படி வான்னு கத்துறாங்களா? லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு அத்தனை பேருங்க சத்தம் ஒரே காதை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் சைலண்டா அந்த 1000 பேர் அப்படி சத்தத்தை கவனிச்சுட்டே இருந்தேன்னா அதுல இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ராஜா, அது எங்க அம்மா குரல். நான் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குள்ள என் கண்ணை மூடிக்கிட்டேன். எங்க 6 வயசு சொல்லுதுங்க. கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளாக கண்களை மூடிக்கொண்டேன்னா பல பேர் கண்ணில் ஏதாவது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து மற்ற சூழலில் நாம் தோற்று போகிறோம். அவன் தான் கட்டிட்டல்ல மாவனை, நீ கொஞ்சமா காட்டினாலும் எனக்கு தேவையில்லடா, நான் முழுக்க மூடிக்கொள்கிறேன் என்று முழுக்க அவன் உள்ளுக்குள்ள மூணாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஜெயிச்சான். 2வது ஸ்டெப் கான்சென்ட்ரேஷன். லெஃப்ட்ல போ ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, நில்லு, ஒரு ஸ்டெப் முன்னால வா, நில்லு, கையை தூக்க அடிக்காத, கம்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு, அவன் சின்னவன், பெருசு பண்ணுடா, முனையில புடி, முனையில புடி, இப்போ இப்ப அடிக்காத அடிக்காத, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, கொஞ்சம் பின்னால போ, கொஞ்சம் நிறைய போயிட்டா, முன்னால முன்னால எல்லாம் கேட்கிறான். கையை தூக்குடா, அட்ராம் அவனை. இப்போ நான் அடிச்சான், ஒரு உடைஞ்சிச்சு. யாரை பின்பற்றுகிறோம்? யாரின் மீது கவனம் வைக்கிறோம்? அந்த கவனம் சரியான மனிதர்களாக நமக்கு இருந்து விட்டால், நாம் பல பேரை சந்திச்சிருக்கேங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள், அவர்கள் எல்லாம் தவறான மனிதர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள். திருக்குரானிலே ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு. ஒருவனுக்கு நரகம் எழுதப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? தவறாக வழிகாட்டுகின்றவனுக்கு நரகம் என்று. அந்த நரக பட்டியலில் ஒருவன் தவறாக வழிகாட்டுபவன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்ற? அப்படி சொல்லுகின்றவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தோட இருங்க. இந்த வைராக்கியம் தான் வாசிப்பு பழக்கம் என்பது வைராக்கியம். என் உறவுகளே, நான் சில புத்தகங்களை வைத்திருக்கிறேன். இதை ரொம்ப இயற்கையின் முன்னால் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நான் வயது முதிர்ந்ததற்கு பிறகு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால், நான் செய்ய வேண்டிய பணிகளில் மிக முக்கியமானது புத்தக வாசிப்பு. ஒரு 8000 புக்கு இருக்கு வாசிக்கிறது. கண்கள் மட்டும் சரியா இருக்கணும். அவ்வளோ வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் கிடக்குது, அவ்வளோ லிஸ்ட் கிடக்குது. இப்போ கூட இங்கே வரும்பொழுது ஒரு 10 பேர் லிஸ்ட், 10 எழுத்தாளர்களோட லிஸ்ட்டை எழுதி கொடுத்துருக்கிறேன். புக்கு வருமானு தெரியல. நூலகர் மட்டும் சிரிக்கிறார். அந்த சிரிப்பில் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பளிச்சிடுகிறது. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? நீ இன்னும் படிக்காத புத்தகத்தை உனக்கு பரிசளிப்பவர்கள் தான். வாழ்க்கை நமக்கு சில வித்தியாசமான உணர்வுகளை ஒன்றும் இல்லைங்க. நான் டெய்லி தினசரி படிக்காமல் என் வீட்டு வாசலை நான் தாண்டுவதில்லை. தினத்தந்தி படிச்சிருவேன்.
மற்றதெல்லாம் காலேஜில் போய் படிப்பேன். வீட்டில் தினத்தந்தி, ஹிந்து ரெண்டுத்தையும் படிக்காம வாசலை தாண்ட மாட்டேன். இந்த வாசிப்பு என்ன செய்கிறது? எனக்கு முதல்ல வாசிக்கும் பழக்கம் இருந்தாலே என் பையன் என்கிட்ட சொல்லுவான், அம்மா வீட்டெல்லாம் ஃபுல்லாக புக்கு இருக்குது, சூப்பராக பேசுறீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறத ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லையே மாமா. அது எப்படி படித்ததை நீ பார்த்ததில்லை? ஏனென்றால் நான் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டே அலைய மாட்டேன், சீக்கிரம் படித்து முடித்து விடுவேன். எடுத்தனா படிச்சனா அவ்வளவுதான். எடுத்து படிப்பதற்கான அந்த பயிற்சி, கண்களால் அப்படியே வாசித்துக் கொண்டே போவதற்கான பயிற்சி ஒரு வைராக்கியத்தை தரும். அம்பிகா என்கின்ற ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான். அந்த பெண் 10வது வகுப்பு படித்து ஒரு கான்ஸ்டேபிளுக்கு மனைவியா வந்துட்டாங்க மும்பையில். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா. சும்மா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் படிக்கவான்னு. வீட்டில் இருந்தபடியே படிச்சிருக்குங்க. 10 வருஷங்க. 10 வருஷம் படித்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதி டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் எங்கே தெரியுமா? வீட்டுக்காரரு கான்ஸ்டபிளாக இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில். கதவு திறந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அடித்தது அவங்க வீட்டுக்காரர் தான். நான் யாரை பாராட்டுவது? இந்த கணவனை பாராட்டுவதா, அந்த அம்பிகாவை பாராட்டுவதா? 2 பேருமே பாராட்டிற்குரியவர்கள். வாசிப்பதற்கு அலோவ் பண்றாங்களா? படிக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களா? முதல்ல வாசிக்கிற பழக்கம் நிறைந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னதமாக சாதித்து விடுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நான் படிக்க வேண்டும், உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக படித்ததிலிருந்து குறிப்புகள். டாடா, ஜேஆர்டி டாடா, அவர் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். எல்லோரும் டாட்டாவை உயர்த்தி பேசுவார்கள். நான் டாட்டாவை உயர்த்தி பேசுவதற்காக இங்கே வரல. டாட்டா சொன்ன ஒரு மேட்டர் ரொம்ப உயர்வான மேட்டர், அதை சொல்ல வந்திருக்கேன். எப்போவுமே குழந்தைகளுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாத. யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டே போ. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா? 98 வாங்க முடியல, 38 தான் வாங்குற, பரவாயில்ல, 40 வாங்க, 42 வாங்க, 44 வாங்க. 98 வாங்குறவ 92 வாங்கியிருந்தான்னு வச்சுக்க, அவள் 98லேருந்து 92 தோக்குறா, நீ 38லேருந்து 42 ஜெயிக்கிற. ஷோ ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். நான் 10th ஸ்டாண்டர்டில் 55% தான். ஆனால் எம்ஏ யூனிவர்சிட்டி முடிச்சு வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒரே சிட்டிங்கில் தான் யூஜிசி கிளியர் பண்ணேன். பிஎட் பண்ணி வச்சுருந்தா கூட காலேஜ்க்கு லெக்சரராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 5 இயர்ஸில் முடித்தேன் பிஹெச்டி. இப்போ ஐ எம் அன் அசோசியேட் ப்ரொஃபஸர். இது நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக முடித்து 5 வருடம் முடியுது. அது இல்லாமல் ஆசிரியையாக என்னுடைய 25 ஆண்டுகள் வெள்ளி விழா. ஆஸ் எ டீச்சர் நான் சொல்கிறேன், படித்தாதான் ஒரு விஷயம் புரியுது, பதில் சொல்கிறது அல்ல கல்வி, கேள்வி கேட்பது தான் கல்வி. ரைஸ் கொஸ்டின்ஸ். வை மிஸ், இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இல்லை, அது கேட்கணும்னா முதல்லயே நீ அதை ஊன்றி படித்திருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ். அந்த கிளாஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, வாசிப்பறிவு இல்லாமல் உனக்கு சில விஷயங்கள் கையிலேயே வராது. வாசிப்பாளர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, திரைத்துறையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வரலாற்று சிறப்புமிக்க படங்களை தருகின்ற இயக்குனர்களை பட்டியலிட்டு போட்டு பாருங்கள். அவர்கள் எல்லோரும் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள். வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களால், வாசிப்பு பழக்கம் இல்லாத முதன்மை கல்வி அலுவலருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்களுடைய ஹிஸ்டரியை, டென்யூரை எடுத்து பாருங்க. யாருடைய சிக்னேச்சர் வரலாற்று சிறப்புடையது என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லும். உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். கலீல் கிப்ரான், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள். படிச்சுக்கிட்டே இருக்கணும். வேலை கிடைச்ச உடனே நிறுத்துறதே அதான். படிக்கிறத நிறுத்துவோம் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் மற்றது எல்லாம். படித்துக்கொண்டே இருப்பது. பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். டாட்டாவுடைய விஷயம்
ஒரு ஃப்ரெண்டு வந்து டாடா கிட்ட சொல்றார், நான் இதை சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. டாடா ஒருத்தங்கிட்ட வந்து சொல்றார், டாடா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றார், சார் என்கிட்ட எந்த பேனா தங்குறதே இல்லை சார், தொலைச்சிடுறேன், பேனாவை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன். என்னவா? தங்கத்துல ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோ, விலை உயர்ந்தல, தங்கத்தில்னு சொன்னார். தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வைத்துக்கொள், தொலைதான் என்று பார் என்றார். 6 மாதம் கழித்து அந்த நண்பர் வந்து அந்த பேனாவை காட்டினார். நீங்கள் சொன்னவுடன் வாங்கினேன், 6 மாதம் ஆகிவிட்டது, தொலைக்கவே இல்லை. எதை தொலைக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை என்று கருத்து. அதனால் தான் கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் சமையல் சரியாக செய்யாதவர்கள் மீது கோபம் வருகிறது. பல நேரங்களில் கணவன்மார்கள் மீதும் பெண்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் அவர்கள் அக்கறையுடன் அதை பெருமதியாக கருதி செய்வதே இல்லை என்பதுதான். குழந்தை காணோம் என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. எது முக்கியமோ அதை கையில பத்திரமா பிடிச்சி வச்சிருக்குது.